காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மத்தியான நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எம்எம்ஜே மூலமாக வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருடைய வார்த்தைகளை தந்து 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 நாமே வழி நடத்துகிறார். பாருங்கள், எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசை கிடைக்கவே இல்லை. ஆனால் நம்முடைய கைகளிலே ஆண்டோடைய வார்த்தையை தந்து அவருடைய அன்பை தந்து அப்படியே நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி சுமக்கிறார். அவர் எவ்வளோ நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவரே வார்த்தையே கிடைக்கல, எங்களுக்கு பைபிளே இல்லை அப்படி சொல்கிற எத்தனை ஆத்துமாக்கள். ஆனால் நமக்கு கையில் ஆண்டவருடைய வார்த்தையை தந்து அவருடைய வேதத்தை தந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வைத்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி என்னென்ன விண்ணப்பங்களை நீங்கள் வச்சுருக்கீங்களோ, எந்த விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கீங்களோ அத்தனை விண்ணப்பங்களையும் கையில் எடுத்துக்கோங்க. கர்த்தர் நமக்கு இன்றைக்கி அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார். அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உங்கள் கரத்தில் தருகிறோம், நீங்கள் எங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தாங்க அப்படி கேளுங்க. அவர் அழகாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தருவார் நமக்கு. அவர் தந்துட்டார்னா யாரும் தடுக்க முடியாது. அவர் நமக்கு கொடுத்துட்டார்னா அது யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கி எங்களுக்கு வர ஒவ்வொரு விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பங்களில் எழுதியிருக்கோம், தீராத வியாதினால் நான் அகப்பட்டிருக்கிறேன், அல்லது என்னை ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது, அல்லது எங்கள் பிள்ளையை குறித்து, தகப்பனை குறித்து, தாயை குறித்து எத்தனை காரியங்கள். பட் எல்லாவற்றிலும் மேலாக எல்லாவற்றையும் அறிகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்திலே நம்ம அடங்கி இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு ஆமென் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அப்படியே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 137 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்போ வேதம் சொல்கிறது, தாழ்ந்தவனையும் மேட்டிமையானவனையும் கர்த்தர் உயரத்திலிருந்து அறிகிறார். ஆனால் அவருக்கு தெரியும் யார் தான். நம்ம நினைப்போம் நான் ரொம்ப தாழ்மை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் தாழ்மை பாருங்கள், கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்த்து, அது மட்டும் இல்லை மேட்டிமையானவனைய தூரத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார், அறிகிறார். ஹல்லேலூயா. நம்மை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நானும் கூட அநேக நேரத்தில் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அறிகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்கள், நீர் உயரமாக இருந்தாலும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. நான் தாழ்மை ஆண்டவரே, நான் என்னை ஒன்றுமே இல்லை, என்னை எல்லாரும் ஒருவேளை தாழ்த்தப்பட்டவன் என்று கூட என்னை சொல்லலாம், சிறுமைப்பட்டவன் சொல்லலாம், ஒதுவாதவன் என்று சொல்லலாம், ஒதுக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். ஆனால் என்னையும் நீங்கள் உயரத்திலிருந்து நோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஆமென் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தார் தெரியுமா? நம்ம இழந்து போன நித்திய ஜீவனை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நித்திய ஜீவன் தான் நமக்கு மேலான ஒன்று. இந்த உலகத்தில் என்ன இருக்கோ இல்லையோ, தேவன் நமக்கு அளித்த அந்த வாக்குத்தத்தமாக நித்திய ஜீவன் மட்டும் கிடைக்கலனா நம்மளால் இந்த உலகத்தில் உண்மையே பண்ண முடியாது. அதனால் ஆண்டவரே, நீ தரப்போகிற நித்திய ஜீவனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என்ன கஷ்டம் வரட்டும், என்ன பாடு வரட்டும், நான் உண்மையே பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் உயரத்திலிருந்து தாழ்ந்திருக்கிற என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் ஆமீன். வேற ஒருவேளை என்னை நான் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் நானுமே நோக்கி பார்க்க கிருபை தாருங்க. நான் உலகத்து மனுஷனை நோக்கி பார்க்க அல்ல. இந்த மத்தியான நேரத்தில் அரை மணி நேரம் மோடு கூட நான் இருப்பது வீணாய் போகாதபடி நானும் நீங்களும் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன பாடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பெரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பெரிப்போ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தீமன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். அருமையானவர்களே, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும் என்றைக்கும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கஷ்டப்பாடுகளை படும்போது அவர்கிட்ட சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்கள், அந்த அஷூரன்ஸ் தான் நமக்கு வேணும். அவருடைய கிருபை மட்டும் நம்ம கூட இருந்தனா, ஒருவேளை எங்கே சத்ரு நம்மளை ஒருவேளை மூழ்கடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சா கூட மூழ்கடிக்கவே முடியாது. பாருங்கள், ஒரு மோசே நைல் நதியில் போட்டால் நைல் நதி இழுத்துட்டு தான் போயிடும். ஆனால் நைல் நதியும் ஆண்டவர் என்ன செய்ய விடலை, ஆமேன், மூழ்கடிக்க விடலை. நைல் நதியில் மூழ்கிருக்கலாம் அல்லது அடிச்சுட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் கரெக்டாக அந்த யார் பார்க்கணுமோ அந்த பார்வோனின் குமாரத்தி, அந்த ராஜகுமாரத்தி பார்க்கும்படியாக ஆமேன் அந்த ஒரு சின்ன பிள்ளை, பச்சிளம் பிள்ளைய ஆமேன் பார்க்கும்படியாய் தேவன் கிருபை கொடுத்தார். ஏன்னா அந்த மோசே போதும் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரணும். பாருங்கள், யோசேப்பை ஒரு பெரிய குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் குழியினையே அவங்க மூடி போட அவங்களால முடியல. தேவன் அவர்களுக்கென்று ஒரு 8th போகிறவங்கள கொண்டு வராரு. அவங்களையும் ஆண்டவர் கையில் கொடுத்து பஞ்ச காலத்தில் ஆமேன் தப்பு வைக்கிறதுக்கு தன்னையும் தன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் அந்த தேசம் முழுவதும் தப்பு வைக்கிற ஒரு மகனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆனால் அவனுக்கு சொப்பனம் நிறைவேறக்கூடாதபடி எத்தனை தடைகள் வந்தது பாருங்கள். குழியில் கூட போட்டாங்க, இன்னெல்லாம் சிறையில் போட்டாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறை உங்களை கஷ்டப்படுத்துதா அல்லது குழி போல் வாழ்க்கை கஷ்டப்படுத்துதா? சொல்லுங்கள், இந்த சிறை இருப்பும் இந்த குழியும் எனக்கு கடைசி அல்ல. என் தேவன் எனக்கென்று வைத்திருக்க ஒரு மேன்மை எனக்கு உண்டுன்னு சொல்லுங்கள். எந்த நேரத்தில் சோர்ந்து போகாதபடி அவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், இந்த மோசேயை கொன்று போட சொன்ன அந்த அவங்களே போய் சொல்கிறாங்க, இந்த குழந்தைய வளர்த்துடுன்னு சொல்லி காட்டை கொடுக்குறாங்க. தாயே தன் பிள்ளையை வளர்க்க ஆமேன் தேவன் அங்கே கிருபை கொடுக்குறாரு. இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் காரியத்தை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் காரியம் கைவிடப்பட்டு கைவிட்டு போயிட்டேன்னு சொல்லி திகைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் காரியத்தில் ஆமேன் உங்கள் காரியத்தில் கர்த்தரே கூட இருந்து ஆமேன் பெரிய காரியங்களை செய்து நீங்களே அதில் ஆண்டவரை மேன்மையை காணும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் பாருங்கள், சிங்கக்கபியில் போட தான் செய்தாங்க, போடாமல் இருந்தாங்களா? போட்டாங்க. ஆனால் சிங்கத்தின் வாயை அடைத்த தேவன் அவனோடு கூட இருந்தார். பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள அக்னியில் போடாமல் இருந்தாங்களா? ஆனால் அக்னி கூட ஒன்றுமே செய்ய முடியல. இன்றைக்கி அக்னியை போல் அவங்கள வெந்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டீங்க. ஒரு ஏதோ கஷ்டம் உங்களை அது அப்படியே நான் அழிச்சிடும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களை அழிக்கவே முடியாது. கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆமேன் ஒருபோதும் அவர் அனுமதிக்காதது வாழ்க்கையில் வரவே செய்யாது. ஆனால் மற்றவங்களாம் அவங்கள பார்த்து குறை சொல்லுவாங்க, இவ பாரு ரொம்ப ஜெபிக்கிறா இல்லை, இவ ஆலயத்துக்கு போகிறா இல்லை, இவளுக்கு என்னெல்லாம் நடக்குது பாரு, நம்மளாம் எவ்வளோ வாழ்ந்துருக்குறோம், நமக்கு எல்லாம் சந்தோஷமாக நடக்குது. அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும்.
ஏன்னா அவங்க இருக்குது யார் கையில்? பொய் சொன்னவங்க கையில் இருக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆமென் தீயிலிருந்தும் சிங்கக்கெபியிலிருந்தும் குழியிலிருந்தும் ஆமென் நதியிலிருந்தும் அக்னியிலிருந்தும் தூக்கி வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் யாரையும் நீங்கள் பார்க்காதுங்க, அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அக்கம் பக்கம் பார்க்காதுங்க, நேரே நம்ம நேரையும் பார்க்கண்டாம், மேலே பாருங்கள், மேல் நோக்கி பாருங்கள், கண்களை மேல் நோக்கி ஏறிடுங்க. ஆமென், தேவனை நோக்கி ஏறிடுங்க. அவர் நமக்கு அப்படி உற்ற நண்பராய், உற்ற சிநேகிதராய், உற்ற தகப்பனாய், உற்ற தாயாய், ஆமென் மருத்துவராய், என்னென்ன இதில் ஒரு ஆமென் ஒரு செல்வந்தனாய் அப்படின்னு அவர் பெரிய பொக்கிஷத்தார். கடனாளியை நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கடனால் எனக்கு முடியல, ஐயோ என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க சொல்லுங்கள். அவர் நம்மை ஆமென் தாங்கி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை போல ஒரு தேவன் ஆண்டவர் நமக்கு தேவன் கொடுத்துருக்க அவரை போல ஒரு தேவன் இல்லைங்க. அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர் நல்ல தேவன், அவர் பரிசுத்தர், அவர் பொய்யுரையாதவர், அவர் சுத்தக்கண்ணர், வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துட்டு ஐயோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு நீங்கள் நொந்துட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், இந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நீங்கள் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு அப்படியே சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே உங்கள் கண்களை மூடி, ஒருவேளை நீங்கள் கையில் பெரிய பட்டியல் வச்சுட்டு இருக்கலாம், அல்லது இருதயத்தில் என்றைக்கும் ஜோமணி இருதயம் ஆமென் ஐயோ என்ன அப்படி சோர்ந்து போயிருக்கீங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலமில்லாதவனுக்கு பலத்தையும் கொடுத்து நம்மளை நடத்துகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரிடத்தில் கொடுத்துருங்க காரியங்களை, அவர் கையில் கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் வச்சுட்டு சும்மா சமயம் வந்துட்டே இருக்கக்கூடாது, கொடுத்துடணும். அவர் வைக்க வேண்டிய இடத்த எங்கெங்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணுமோ அவரே சார்ட் அவுட் பண்ணி சன்னல் பின்னலாக இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே தத்தெடுத்து அப்படியே நமக்கு நேராக்கி நம்ம கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்கன்னா அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த தந்த டிவிக்காக ஹெவன் டிவிக்காக ஸ்தோத்திரம், MMJ மூலமாக இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விண்ணப்பங்களுக்காக பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பேருண்டு, விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறவர், விண்ணப்பத்தை கேட்டுட்டு போகிறவர் அல்ல, விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிற தேவன். அப்படியே அவர் பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இப்பொழுது கூட உங்கள் நேரத்தில் சில பதில் கையில் வந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் இது எப்படி நடக்கும்னு நினச்சேன். இதே நேரத்தில் ஐயோ நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் வேதனையோடு கூட இருந்தீங்கன்னா இப்போவே அந்த ஆர்டர் கையில் வந்திருக்கலாம், அல்லது அந்த காரியம் உங்கள் கையில் அது நிகழ்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிச்சயம் நடக்கும். நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கன்னா அது நடக்கும்னு சொல்லுங்கள். வியாதியே நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என் தகப்பன் வியாதிக்கு மேலானவர், பரம டாக்டர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தை, அப்பா அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, MMJ மூலமாக நாங்கள் இணைந்து தகப்பனை வருகிறோம். கர்த்தர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவர் அநேக விண்ணப்பங்களோடு கூட அநேக நாட்களாக காத்திருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த விண்ணப்பம் நீ நடக்குமா, இது மூழ்கி போச்சுது ஆமேன், அது மட்சட்டிகள் மக்கி போச்சு அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி விட மாட்டீங்கப்பா. மக்கி போனது எங்க தாவே ஆமேன் தோண்டி ஆண்டதை பண்படுத்தி வெளியே கொண்டு வந்து அது துளிர்த்து பூத்து அது காய்த்து ஆமேன் கனி தர வைக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. மலை முடியும் ஆண்டவரை, நீங்கள் செய்வீங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு என்ன விண்ணப்பத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம். அத்தனை விண்ணப்பங்களும் ஆமென் என்று நடந்தேறினதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றியப்பா, இயேசுவே உமக்கு நன்றியப்பா, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றியப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரா. அப்பா உமக்கு நன்றியப்பா, இயேசுவே உமக்கு நன்றியப்பா. ஒருவேளை அவங்க வச்சுருக்க விண்ணப்பத்தில் ஆண்டவரே இது நீ எப்படி நடக்கும்னு கூட நினைக்கலாம். நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியின் கொடுமை அப்பா, இனி இந்த வியாதி தீரவே செய்யாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவரே உம்மால் எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே ஆமென் உங்கள்கிட்ட கொண்டு வந்த அத்தனை வியாதியஸ்தலையும் குணமாக்குனீங்க ஆண்டவரே. திமிர்வாதக்காரன் ஆமேன், இன்னும் குருடர் ஆமேன், சப்பானிகள் ஆமேன், குஷ்டரோகிகள் இதெல்லாமே நடக்காதுன்னு சொல்கிறதான்.
ஆண்டவரே சும்மா காய்ச்சலும் இருமலும் தீர்ந்து அல்ல, உங்கள் கரத்தில் வந்தால் நடக்க முடியாதவர்கள் நடப்பார்கள், கண் தெரியாதவர்கள் பார்ப்படையார்கள், செவிடர் கேட்பார்கள். அமேன் அமேன். இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்திரம், திமிர்வாதக்காரர்கள் எழும்புவார்கள். இப்படியெல்லாம் இவ்வளோ அற்புதம் செய்தீங்க. அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இன்னைக்கு எந்தெந்த நோக்கத்தோடு இவங்க உட்கார்ந்துருக்குறாங்களோ மத்தியான நேரத்தில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றித்தாங்கப்பா, நிறைவேற்றித்தாங்கப்பா. ஜெகவன் டிவி மூலமாக நாங்கள் ஆண்டவர் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், ஆண்டவரே அந்த ஸ்தாபனத்தில் வருகிற விண்ணப்பங்கள், இன்னும் இதன் மூலமாக கேட்கிற ஆண்டவரே சாட்சிகள் ஒவ்வொன்றிலும் உங்கள் கரம் வெளிப்படணுமே நிச்சயிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே இன்னும் கடன் பிரச்சனைகள் கூட கத்தாவே, ஃபேமிலியில் சமாதானம் இல்லாதபடி எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி சமாதானத்துக்கு என்கிற பிள்ளைகள் ஆண்டவர், நீங்கள் சமாதான காரணரப்பா, நீ சமாதான காரணரப்பா, நீ சமாதான பிரபு ஆண்டவரே. கத்த சமாதானத்தை கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. வாழ்விழந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு ஒளியாய் வாங்கப்பா ஆண்டவரே. டிப்ரெஷன் இன்னும் சைக்காட்ரிக் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, இன்னும் கத்தாவே வாழ வழியின்றி அமேன் உடுக்க உடையின்றி உணவின்றி வாழ்கிற எத்தனை பேர், தங்குற தாபரமின்றி வாழ்கிற எத்தனை பேர் ஆண்டவரே, அத்தனை பேருக்கும் என் தேவன் வழிகாட்டியாய் வரும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. தரிசன தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியே செபிக்கிறோம். தரிசன தேசத்தில் உங்கள் ஆண்டவரே அன்பு பரவலாக இன்னும் ஆண்டவர் அதிகமாக இன்னும் செயல்படணுமே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஃபவுண்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு மகனை கத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தை விட்டு ஆண்டவரே சோதன் தன்னுடைய பணிகளை விட்டு வெளியே போகும்போது தேவனுடைய கரம் கூட இருக்கணுமே செபிக்கிறோம் ஆண்டவர். ஹெவன்ஸ் கார்டனை கத்தை பொறுப்படுங்க. அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கத்தை சந்திக்கும்படியே செபிக்கிறோங்க தாவே. கர்த்தர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர், நீ ஜீவனுள்ளவர் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்கள் கரங்கூட இந்த நடத்தணுமேனு ஜெபிக்கிறான் ஆண்டவரே அப்பா. உங்கள் நேசக்கரம் நடத்தணுமேனு ஜெபிக்கிறான் ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹெவன் டிவியில் மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கத்தர் ஒவ்வொருவரையும் கத்தாவே பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். அவங்களுடைய தேவையெல்லாம் கத்த சந்திங்க. ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் என்னென்ன தேவையில் இருந்தோ அத்தனையும் கத்த சந்திக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே மத்தியான நேரத்தில் 150 மேற்பட்டவங்களுக்கு அந்த சாப்பாடை உருவாக்கி கொடுக்கும்போது யார் யாரெல்லாம் அதுக்கு மனமும் வந்து கொடுக்குறாங்களோ அத்தனை பேரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நானே கர்த்தர் ஆமென், என்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்னீங்களே கத்தாவே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும் ஆண்டவரே. கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் எங்களை கொண்டு ஆண்டவர் என்னென்ன செய்ய இந்த நாளில் திட்டம் கொண்டீர் அதை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் விடுதலை எடுக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்கு விடுதலை வேண்டுமோ என்று சொல்லி இந்த இடத்துல பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்களோ அவர்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களுக்கு ஒன்றுமில்லை, இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை கத்தாவே ஆண்டவரே. இந்த தூரத்திலிருந்து அறிகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுக்கும் கை கொடுக்கிற தேவன் நீரல்லவோ கத்தாவே. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் கற்று சந்திங்க. அது ஒரு முறை எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்போ. எங்களை வெறுமையாக்கி தருகிறோம், எங்களை வெறுமையாக்கி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லவோ தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை தந்தவர் அல்லவோ கத்தாவே. அப்போ உண்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய்மை கூப்பிடுற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காக எத்தனையோ பிள்ளைகள் திருமண தடைகள் பெற்றோர் அழுது புலம்புகிற நாட்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எத்தனை காரியங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கத்த பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துறோம், ஆசீர்வதிங்க சுவாமி. மீதியா நேரம் கத்தர் கூட இருங்க ஆண்டவர். எங்களுடைய மன்றாட்டை கேட்டு பெருத்த விடுதலையை கத்த தரும்படியாய் எங்களுக்கு மறித்து இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை கேட்கும் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மத்தியான நேரத்தில் நம்ம விண்ணப்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். எத்தனையோ நாள் நீங்கள் ஒருவேளை நாங்கள் விண்ணப்பத்துக்காக ஜெபிச்சிட்டோம், எங்களுக்கு இது நடக்கலைன்னு சொல்லி கூட இருந்தீங்க. நாங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவனோடு கூட ஆண்டவரே இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் அந்த நெருக்கத்தை இன்னும் அதிகமாக ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா ஆண்டவரே இந்த சோர்வு என்னை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நெருக்கத்துக்கும் மேலானவர் அவர் ஒருவர் மட்டுமே. அதே போல் ஹெவன் டிவி
டிவி மூலமாக மத்தியான நேரத்தில் உணவு கொடுத்து ஆதரிக்கிற அந்த திட்டத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி செய்யணும்னா இந்த திரையில் காண்ற நம்பரில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் நீங்கள் எழுதுவீர்களானால் எங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க அது ஏற்றதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.